என்ன ஆரோன், டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா? டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டேன்டா. சரி சரி. டீ காஃபிக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் தந்தாங்களாடா? ஆமாக்கா, 2 பஜ்ஜி சாப்பிட்டேன். 2 பஜ்ஜி சாப்பிட்டியா? அதுவே எனக்கு போதுமானது இல்ல, இன்னும் 2 தந்தா நல்லா இருக்கும். ஓஹோ, அதனால எனக்கு ஒரு சின்ன குறைக்கா, இன்னும் 2 முட்டை போண்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும்க்கா. முட்டை போண்டா கேக்குதா? முட்டை போண்டா எத்தனை முட்டை போண்டா? அதுவும் 2. இப்படி எல்லாம் சாப்பிட்டா அந்த எண்ணெய் பலகாரம் அவ்வளவு எண்ணெய் நேரா உன் ஹார்ட்டுக்கு போய் அவ்வளவு கொழுப்பை இன்னும் பெருக்கெடுத்து தந்துரும். ஃபேட்டி லிவர்ல கொண்டு போய் விட்டுருண்டா. ஃபேட்டி லிவரா? அது என்னக்கா ஃபேட்டி லிவர்? சொல்றேன் கேளு. ஃபேட்டி லிவர் அப்படின்னா நீ இப்ப சாப்பிடுற இல்லையா அந்த ஃபுட்டு, இந்த ஆயில் ஐட்டம்ல எவ்வளவு என்ன இருக்கும்? ஃபேட் தான் இருக்கும், கொழுப்பு. சோ இந்த கொழுப்பு உடம்புல தங்குறதுக்கு இடம் இல்லாம வயிற்றுல போய் தங்கும். இதனால என்ன ஆகும்? தொப்பை விழும். எக்ஸஸ் ஆன இன்னும் கொழுப்பு எங்க போகும்? கிணத்துல போய் வந்து சீக்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபிளமினஸ் தரும். ஆனா அதுக்கும் மிஞ்சின கொழுப்பு உன்னோட ஆர்கன்ஸ்ல போய் ஆங்காங்கே செடிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். குறிப்பா லிவர் செல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சைனசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க போய் இந்த கொழுப்பு போய் செடிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும் போது உன்னோட லிவர் ஃபங்க்ஷன் ஆகாதா இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். அதனால எது சாப்பிட்டாலும் அளவோடதான் சாப்பிடணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. கரெக்டா? சோ இது யாருக்கு அதிகமா வருமா? நல்ல ஆல்கஹால் கன்சூம் பண்றவங்களுக்கும், டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அவங்களுக்கும் இது வந்து அதிகமாவே வரும். ஆனா உன்னோட கேஸ்ல நீ அந்த மாதிரி இருந்த எதுவுமே இல்லை இல்லையா? சோ எப்படி வரும் அப்படின்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். அதாவது இந்த மாதிரி இர்ரெகுலர் டயட்டை ஃபாலோ பண்ணும் போதும் பெண்களுக்கும் இந்த மாதிரி நிறையவே ஃபேட்டி லிவர் வரும். காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இதுல 4 கிரேட்ஸ் இருக்கு. அந்த கிரேட்ல ஃபர்ஸ்ட் கிரேட் தாண்டிட்டோம்னாலே கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் ஆரம்பிக்கும். சோ இனி எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் கவனமா சாப்பிடுவோம். சரியா? சரிக்கா, நான் ஃபாலோ பண்றேன். சரிடா.